இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, டேட்டா டைப்ஸ் இன் சி லாங்குவேஜ். ஸோ இப்ப அம் இப்ப வாட் ஆர் டேட்டா டைப்ஸ்? ஸோ நம்ம டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். ஸோ டேட்டா டைப்ஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படின்றத நமக்கு சொல்றது தான் நம்மளோட டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து இந்த டேட்டா டைப் யூஸ் பண்றனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இட் டிக்ளேர்ஸ் அ சைஸ், ரேஞ்ச் அதுக்கப்புறம் வந்து ஆப்பரேஷன்ஸ் அலவுட். ஸோ நம்ம இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம்னா, அதனோட சைஸ் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படி அதுக்கப்புறம் வந்து இதனால நம்ம என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு டிட்டர்மைன் பண்றதுக்காக தான் இந்த டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து மெமரி மேனேஜ்மென்ட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றோம். ஸோ மெமரி மேனேஜ்மென்ட்னா என்னன்னா, இப்ப இன்ட் நான் வந்துட்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படுது அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் தான் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்ப டேட்டா டைப்ஸ்ல வந்துட்டு 4 டைப்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ 4 டைப்ஸ் வந்து இருக்கு நமக்கு டேட்டா டைப்ஸ்ல. ஸோ இப்ப பிரைமரி டேட்டா டைப் ஒரு பேசிக் டேட்டா டைப். நம்ம வந்து எந்த ப்ரோகிராம்லனாலும் ஒரு பேசிக்கா யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ் வந்து சில டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்டின்னா வந்து இன்ட், கேர், ஃப்ளோட், டபுள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ். ஒரு பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ். அதான் வந்துட்டு பிரைமரி டேட்டா டைப் அப்டின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரைமரி டேட்டா டைப்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா டைப் டிரைவ் பண்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து டிரைவ்டு டேட்டா டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து என்னென்னன்னா அப்படி அரேஸ், பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். ஸோ ஒரு இன்டீஜர், கேரக்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம அரேஸ் டிக்ளேர் பண்ணுவோம், பாயிண்டர்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம், யூனியன்ஸும் அதே மாதிரி இந்த பிரைமரி டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு டிரைவ்டு டேட்டா டைப். ஒரு செகண்டரி டேட்டா டைப் மாதிரி இது. பிரைமரி அந்த இது வந்து ஒரு செகண்டரி டேட்டா டைப் மாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு எனுமரேஷன் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஒரு டேட்டா டைப். அதுக்கப்புறம் வந்துட்டு வாய்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். வாய்ட் வந்து என்னன்னா, இப்ப நம்ம வாய்ட் மெயின் அப்படின்லாம் டிக்ளேர் பண்ணுவோம்ல. நம்ம மெயின் ஃபங்ஷன்ல பார்த்திருப்போம். ஸோ இப்ப வாய்ட் மெயின்லாம் டிக்ளேர் பண்ணோம்னா, இது வந்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. அது வந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. அதுக்கு ஒரு நோ வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு வாய்ட் டேட்டா டைப். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். இத வந்துட்டு நம்ம ஒன்னொன்னா என்னன்றத பார்க்கலாம். நம்ம பிரைமரி டேட்டா டைப்ஸ் பத்தி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பிரைமரி டேட்டா டைப் பார்த்தோம்? இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ வந்துட்டு அது வந்து இன்ட் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இது என்னன்னா வந்து ஹோல் நம்பர்ஸ் வந்து டிக்ளேர் பண்றது. ஒரு இன்டீஜர் நம்பர்ஸ், டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பர்ஸ். அதுதான் வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ அந்த அந்த ஹோல் நம்பர்ஸ வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்காக தான், டிஃபைன் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இன்டீஜர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த இன்டீஜர் டேட்டா டைப்போட சைஸ் வந்து என்ன அப்படின்னா 2 ஆர் 4 பைட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து நம்மளோட மெமரியில வந்துட்டு 2 ஆர் 4 பைட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம இன்டீஜரை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அதோட சைஸ். அதுக்கப்புறம் அதோட ரேஞ்ச் வந்து என்னன்னா, மைனஸ் 32,768 இருந்து பிளஸ் 32,767 வரைக்கும் இருக்கு. அதோட ரேஞ்ச். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து காமன்லி எங்க யூஸ் பண்றாங்கன்னா, கவுண்டர்ஸ், லூப்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரே இண்டெக்ஸிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பேசிக் டேட்டா டைப் தானே. ஸோ நம்ம எல்லா ஃபங்ஷன், எல்லா ப்ரோகிராம்லயுமே மோஸ்ட்டா அந்த இன்டிஜர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு நம்பர்ஸ் டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம வந்து இன்டிஜர் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம ஒரு ஏஜ் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரோகிராம் எழுதுறோம் அப்படின்னா வந்துட்டு இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு குடுப்போம். ஸோ நம்ம ஒரு பெர்சனோட ஏஜ் வந்து டிக்ளேர் பண்றதுக்கு இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு குடுப்போம்ல. ஸோ அதான் வந்துட்டு இன்டிஜர் டேட்டா டைப்போட யூஸ். ஸோ நம்ம வேற என்ன டிக்ளேர் பண்ணுவோம்? இப்ப நம்ம போன இதுல லைக் வந்து ஒரு 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 வேரியபிள் வந்து ஒரு சம்மேஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம்னா, இன்ட் ஏ ஈக்குவல் டூ 5ன்னு குடுப்போம். இன்ட் பி ஈக்குவல் டூ 6ன்னு குடுப்போம். அதுக்கப்புறம் அதோட இன்ட் சம் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பின்னு குடுப்போமா? ஸோ அப்ப வந்து அந்த ஏவோட வேல்யூவ டிக்ளேர் பண்றதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்றோம்? இன்டிஜர் டேட்டா டைப் தான் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப் பார்த்தோம் நம்ம? கேரக்டர். ஸோ வந்து கேரக்டர் டேட்டா டைப்னா, ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம வந்து கேரக்டர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அத நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா, ஷார்ட்டா கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப வந்து இந்த கேரோட சைஸ் வந்து என்னன்னா 1 பைட் தான். ஸோ நம்ம இன்டிஜரோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2 ஆர் 4 பைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்ப இந்த கேரக்டரோட சைஸ் வந்து என்னன்னா 1 பைட். ஸோ இப்ப இந்த கேரக்டரோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா -128 to 127. ஸோ அதான் அந்த கேரக்டர் டேட்டா டைப்போட ரேஞ்ச். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் வந்து எப்படி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, ஒரு சிங்கிள் லெட்டர் வந்து டிக்ளேர் பண்றதுக்கு. ஒரு ஆல்பபெட்ஸ் லெட்டர்ல ஒரு சிங்கிள் லெட்டர். தட் இஸ் அசி. அதாவது என்னன்னா ஸ்மால் ஏ டு இசட் அண்ட்
கேபிட்டல் ஏ டு Z வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கேரக்டர் டைப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட்டர் ஈக்குவல் டு ஏ. நம்ம வந்து ஒரு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வவல்ஸ் ஆர் கான்சனன்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம லெட்டர்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த லெட்டர்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த கேரக்டர் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் இந்த கேரக்டர் டேட்டா டைப்போட. ஸோ இதோட சைஸ் வந்து 1 பைட் தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப். ஸோ இப்போ அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வந்து 2 இருக்கு, ஃப்ளோட் அண்ட் டபுள். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோட் அண்ட் டபுள் அதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்டீஜர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெசிமல்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து வெறும் டெசிமல்ஸ் மட்டும்தான். நம்மளோட பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பராச்சும் இருக்கணும். ஸோ அதான் வந்து இதோட பேசிக் கண்டிஷன். ஸோ இந்த ஃப்ளோட் வந்துட்டு 4 பைட்ஸ், அதுதான் அதோட சைஸ். 4 பைட்ஸ்னா அது வந்து ஃப்ளோட்னு சொல்லுவோம். அதுவே வந்து 8 பைட்ஸ் அதோட மெமரி சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டபுள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்னா ஃப்ளோட் பிஐ ஈக்குவல் டு 3.14. ஸோ அதுவே வந்துட்டு 8 பைட்ஸ் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா டபுள் லார்ஜ் பிஐ அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேரியபிள்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு டெசிமல் வேல்யூ ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்ட் ஃப்ளோட் அண்ட் டபுள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் டேட்டா டைப் வந்து வாய்டு டேட்டா டைப். ஸோ இந்த வாய்ட் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து வாய்டில் வந்துட்டு அது வந்து ஒரு நோ வேல்யூ. அதுக்கு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூவே கிடையாது. இது வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இட் ரிட்டர்ன்ஸ் நோ வேல்யூ. அதுதான் வந்து இந்த வாய்ட் ஃபங்க்ஷனோடைய ஒரு பேராமீட்டர். ஸோ வந்து இதை நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து நம்ம ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாயிண்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜெனரிக் பாயிண்டர்ஸில் வாய்ட் பாயிண்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்ம பாயிண்டர் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோஸை பார்க்கலாம். ஸோ வந்து பாயிண்டரில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கும் இந்த வாய்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம்.